இந்த ஃபுட்பால் இருக்கு இல்லையா, ஃபுட்பால் அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டைம்லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம்லைனுக்குள்ள யார் அதிகமாக கோல் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு அப்படின்றது அதோட ரூல்ஸாக இருக்கும். அதில் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறவங்க, எந்த ஒரு கோலுமே அடிக்காதவங்க, கடைசி நேரத்தில் எப்படியாவது நம்ம அடித்து வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த டீம் விளையாடுவாங்க. அதில் ஒரு சில பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிருக்கிறாங்க, பல பேர் தோற்று போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழக முதல்வர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னா, அதாவது 4.5 வருஷமா நம்ம எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணோம், என்னென்னலாம் பண்ணாம விட்டோம் அப்படின்றத கடைசி இந்த ஒரு 3-4 மாசத்துல எல்லாத்தையும் பண்ணி சக்சஸ் பண்ணி நம்ம மறுபடியும் இதே முதல்வர் சீட்ல உட்காந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, கடந்த ஒரு 2 மாசமாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்றத பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டில் லேடிஸ் மத்தியில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை. இந்த மகளிர் உரிமை தொகை திமுகவோட தேர்தல் அறிக்கையில எல்லாருக்கும், அதாவது அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. அது காலப்போக்கில் அனைத்து மகளிர் அப்படின்றது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த மகளிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து அதை பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் எப்போ அவங்க ஆட்சிக்கு 2 வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த திட்டத்தையே ஆரம்பிச்சாங்க. அந்த திட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பணம் வந்துட்டு இருக்குன்றது நிதர்சனமான உண்மைதான். ஆனா அதே திட்டத்தை வச்சு இப்போ முதல்வர் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல 1,43,00,000 மேல குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் பணம் அக்கௌண்ட்ல போட்டிருக்கிறாங்க. எப்படி மாசம் மாசம் இந்த மகளிர் உரிமை தொகைன்றது 15ஆம் தேதி எல்லாரோட அக்கௌண்ட்லயும் கிரெடிட் ஆகும். இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா 15ஆம் தேதிக்கு முன்னாடியே, அதாவது விஜய் அவர்களுடைய சேலம் மீட்டிங் நடக்கிற அன்னைக்கு காலையிலே முதல்வர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் போட்டாச்சு. அதாவது இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாசத்துக்கு உண்டான பணத்தையும் நாங்க முன்கூட்டியே போடுறோம். அது கூட சேர்த்து கோடைக்கால சிறப்பு தொகையாக, அதாவது கோடைக்கால சிறப்பு உதவி தொகையாக, அது மகளிர் உதவி தொகையில தான் சேரும், அதையும் நாங்க சேர்த்து முன்கூட்டியே போடுறோம். 3000 + 2000 ஆக மொத்தம் 5000 ரூபாய் உங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் தெளிவா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லாருக்கும் எக்ஸாம் நெருங்கிட்டு வருது இல்லையா, எக்ஸாம் கட்டுறதுக்கு ஃபீஸ் தேவைப்படும். அதுக்கப்புறமா வெயில் காலம் வருதுன்றதுனால சில பேருக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படும், நிறைய பிரச்சனை இருக்கும், மகளிர்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இல்லையா. உங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த பணத்தை போட்டிருக்கிறோம், பார்த்து செலவு பண்ணுங்க, கவனமா சேமிச்சு வைங்க, கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவா நம்ம முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பெண்கள் மத்தியில் இருக்கிற கம்ப்ளைண்ட் என்னன்னா, எல்லாருக்கும் நீங்க இந்த பணத்தை கொடுக்கல, சில பேருக்கு மட்டும் தான் கொடுக்குறீங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் இருந்துட்டு இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த மகளிர் இந்த 5000 ரூபாய் பணம் போட்டது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சில பேருக்கு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ஸ்டாப் ஆகிட்டு வராதவங்களுக்கும் இந்த மாதிரி சேர்த்து போட்டிருக்கிறாங்க. இதுல பல பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இந்த பணம் வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பெண்கள் எங்களுக்கு இந்த பணம் வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதான் நிறைய பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, டைரக்டா ஏடிஎம் வாசலையே போய் நின்றுட்டு, பாரு எனக்கு பணமே வரல, 0 பேலன்ஸ் காமிக்குது, நீ என்ன பண்ற இது பண்ற அப்படின்னு சொல்லி சில வீடியோலாம் நம்ம சோசியல் மீடியால பார்த்துட்டு இருக்கிறோம். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ இந்த 5000 ரூபாய் பணம் போடுறதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்றது மக்கள் தெளிவாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி பீகார்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாருக்கும் 10,000 ரூபாய் சொல்லி கொடுத்தாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க, எலெக்ஷன் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. இந்த நேரத்துல இந்த மாதிரி பணத்தை போட்டிருக்கிறாங்க. அதாவது முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எலெக்ஷனை காரணம் காமிச்சு மக்களுக்கு இவங்க எதுவும் சேவை செய்ய விட மாட்டாங்க, அதனால நம்ம அரசு முந்திக்குச்சு, அதனால முன்னாடியே பணம் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நெக்ஸ்ட் பினான்சியல் இயர் 2026-2027 ஏப்ரல் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குண்டான பணத்தை இவங்க எப்படி முன்கூட்டியே போட முடியும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த பணம் எப்படி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதி திராவிடர் மக்களுக்காக எடுத்து வைக்கப்பட்ட செயல் திட்டத்திலிருந்து இந்த பணத்தை போட்டிருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை அது உண்மையா இருந்ததுன்னா அந்த மக்களுக்கு இவங்க எப்படி பண்ண போறாங்க?
இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5000 அப்படின்னும் போது 1,43,00,000க்கு மேல போட்டிருக்கிறாங்க அப்படின் போது எத்தனை ஆயிரம் கோடி இதுல போயிருக்கு. ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு இருக்கிற கடன்ல இது மேலும் மேலும் அதிகமா தான் போயிட்டு இருக்கும். இதுல அடுத்த எலெக்ஷன் தேர்தல் அறிக்கை வேற வந்துருச்சு. அதாவது அடுத்த வருஷத்திலிருந்து ஒவ்வொரு மகளிருக்கும் 2000 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப முதல்வரும் சொல்லியிருக்கிறாங்க, அடுத்த ஆண்டுல இருந்து நம்ம தான் இருக்க போறோம், அதனால எல்லாருக்கும் 2000 ரூபாய் போட போறோம் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னே தெரியல. இலவசம் 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 சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா பணத்தையும் வாரி 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 வழங்கிட்டு இருக்கிறாங்களே. எங்க மக்களுக்கு தான் கொடுக்குறீங்க, ஓகே, ஆனா இந்த பணம் எங்க இருந்து வருது? எங்ககிட்டே இருந்து வாங்குற வரி பணத்தை அது மறுபடியும் எங்கள்கிட்டே கொடுக்கறதுக்கு நீங்க ஒரு திட்டத்தை போட்டு இது பண்ணி இந்த மாதிரி நீங்க கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? இந்த பணத்தை போட்டதை வச்சு விஜய் அவர்கள் பேசும்போது சொல்லியிருக்கிறாங்க, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கங்க, இந்த எலெக்ஷனுக்காக வண்டி வண்டியா கொண்டு வந்து கொட்டுவாங்க, அதனால சாமி மேல கூட சத்தியம் பண்ண சொல்லுவாங்க, நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. வாங்கிக்கிட்டு அவங்க காது கிழிகிற மாதிரி அவங்க செவிலியே விசில் சத்தத்தை ஊதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களை யாரும் இலவசம் கேட்கல. இலவசம்ன்ற ஒரே வார்த்தை எங்க இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத்துவத்திலையும் கல்வியிலையும் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. மற்றபடி வேற எந்த ஒரு இதுலயும் மக்கள் இலவசத்தை எதிர்பார்க்கல. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுமே அதை பார்க்கறத விட்டுட்டு இந்த மாதிரி இலவசத்தை பணத்தை போட்டு விட்டு மக்கள் மத்தியில இடம் பிடிக்கலாம்னு நினைச்சா இதுக்கப்புறம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆரம்பத்துல தேர்தல் அறிக்கை கொடுத்திருந்தாங்க, இவங்க ஒரு 505 வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. அது எந்த அளவுக்கு நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லை. 90%, 80%, 70%, 499 வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. இதுல என்னென்ன நிறைவேறிருக்கு என்னென்ன நிறைவேறலன்னு சொல்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த மாதிரி தேவையில்லாம பேசுறதை விட்டுட்டு இதுக்கப்புறமும் கடைசி நேரத்துல டெய்லி ஒரு திட்டம், டெய்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட், டெய்லி உங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கிற நீங்க இருக்க போற 2 மாசத்துல மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேரை வாங்கிட்டு ஆட்சி முடிய போற இந்த நேரத்துல ஒரு நல்ல பேரோட போய் சேருங்க. 2026 எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி தான் இருக்க போகுது. அது மக்களுக்கான ஆட்சியா இருக்கும், மக்கள் நம்பிக்கை உள்ள ஆட்சியா இருக்கும், மக்களுக்கு மனசாட்சி உள்ள ஆட்சியா இருக்கும். அதனால கடைசியா உங்ககிட்ட பணிவன்புடன் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன், என்னன்னா இருக்க போற 2 மாசத்துல எவ்வளவு பணம் போட முடியுமோ எல்லா பணத்தையும் போட்டுக்கிட்டே இருங்க. எங்க மக்கள் வாங்கறதுக்கு தயாரா தான் இருக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு சோசியல் மீடியால நம்ம எல்லாம் பாக்குற மாதிரி அந்த வீடியோ போட தான் போறாங்க. நீங்க கொடுத்த பணத்தை வாங்கிட்டோம், நீங்க கொடுத்த லேப்டாப் வாங்கிட்டோம், நீங்க கொடுத்த திட்டத்தை நாங்க யூஸ் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், ஆனா எங்களுடைய ஓட்டு டிவி கேக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால இன்னைக்கு பல வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதை நீங்க கவனத்துல வச்சுட்டு பார்த்து பண்ணிட்டு நல்லபடியா இந்த 2 மாசத்தை முடிச்சு வைங்க.